ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. சீடர் ஒருவர் சுவாமி விவேகானந்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. சுவாமிஜி, எங்களிட வலிமை எங்கே இருக்கிறது? உங்களிடம் இருக்கும் சக்தியில் 100ல் 1 பங்கு இருந்தால் கூட நான் பாக்கியசாலி ஆவேன், பிறரையும் பேறு பெற்று ஆக்குவேன் என்கிறார். சுவாமிஜி அதுக்கு அழகாக பதில் சொல்கிறாங்க, முட்டாளே, சக்தியும் மற்றையும் பிறர் தந்து வருபவையா என்ன? அது உனக்குள்ளேயே உள்ளது. காலம் வரும்போது தானாக வெளிப்படும். நீ வேலையை தொடங்கு, பிறகு பார், உன்னாலேயே தடுக்க முடியாத அளவு சக்தி வெளிப்படுவதை நீ காண்பாய். பிறருக்காக நீ சிறிதே வேலை செய்தாலும் அது நம்மிடம் சக்தியை கலந்தாலும் செய்யும். மற்றவர்கள் நன்மையை நினைத்து கொண்டிருப்பதும் கூட மனதில் சிங்கத்தின் வலிமையை உண்டாக்கும். உங்களை நான் எவ்வளவோ நேசிக்கிறேன், ஆனால் பிறரது நன்மைக்காக வேலை செய்து செய்து நீங்கள் இறந்து போவதையே விரும்புகிறேன். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்களா வலிமையை பற்றி. ஒரு மனிதனுக்குள்ளே இருக்க வலிமையோ சரி பலத்தையும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுவாமி விவேகானந்தரை விட்டால் வேறு ஆளுக்கிட்ட கற்றுக்க முடியாது. அவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அன்பு மட்டும்தான். அதனால தான் சுவாமிஜி யாரெல்லாம் நெருங்கி போகிறாங்களோ அவங்க அன்பில் அப்படியே உருகி இறைவனை நோக்கி துதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சுவாமி விவேகானந்தர் புத்தகத்தை நிறைய படிங்க. படித்து பார்க்கும்போதே தெரியும் நம்ம மனிதனோட ஆற்றல் எவ்வளோ வலிமையானது. அதை நான் எப்படி சரியாக பயன்படுத்துகிறோம்னா நமக்கும் நன்மையை செய்யும், பிறருக்கும் நன்மையை செய்யுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆன்மீகம்ன்றது பார்த்திங்க அப்படின்னா கோவிலில் உட்காந்து பூஜை செஞ்சுட்டு இருக்கிறதோ இல்லை ஜபம் செஞ்சுக்கிறதோ அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. ஆன்மீகம் நமக்கும் நன்மை செய்யணும், பிறருக்கும் நன்மை செய்யணும், சேவை செய்யணும். எல்லா உயிர்களும் கடவுள் தான் இருக்கார் நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த கடவுளுக்கு நம்ம சேவை செய்யணும்ல, சேவை செய்யணும். சேவை செஞ்சுக்கிட்டே இறைவன் அடைகிறது தான் சரியான வழி. வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் பார்த்திங்கன்னா நமக்கு மன தூய்மை அடையும். எப்போ நம்ம பிறருக்காக துன்பப்படுறோமோ, தெருவோரத்தில் இருக்கவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறோமோ, அது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மன அழுக்குகளை தூய்மைப்படுத்தும். இந்த சேவைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மன அழுக்குகளை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கும். நான் அது நிறைய பார்த்திங்கன்னா உணர்ந்துருக்காது மக்கள்கிட்ட உணரும்போது. எப்போல்லாம் நம்ம அதை ஆதரவற்ற மக்கள்கிட்ட போய் அன்பாக பேசுகிறோமோ பழகிறோமோ, அந்த உணவு கொடுக்கும்போது கூட பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அன்பு வெளிப்படும். அந்த அன்பால் நீங்கள் போயிட்டு சேவை செஞ்சுட்டு போயிட்டு ஜப தியானத்தில் உட்காருங்க. மனம் எவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிலையை அடைய நம்மளால் உணர முடியும். அதனால் ஆன்மீகத்துலேயும் இருங்க, சேவையிலையும் இருங்க, சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க. அகத்தில் இறையாற்றலை வளர்த்துக்கு என்ன வேணுமோ அது எல்லா ஜப தியானங்கள் எல்லாமே பழகுங்க. வெளியே புற உயிர்களுக்கு சேவை செய்யுங்க. எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்கார். அதை உணர்ந்து பாருங்கள். உணர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அன்பும் அரவணைப்பும் நம்மளை ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும்னு தெரியும். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.